வணக்கம். இன்றைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. இது ஒரு சிறுகதை. எழுதியவர் சரசா சூரி அவர்கள். கதைக்கு போகலாமா? சௌந்தரம், சீக்கிரமாக ஒரு டம்ளர் தண்ணியோ மோரோ கொண்டு வாம்மா. என்னாச்சு? ஏன் மூச்சு வாங்கிறது? பழனிக்கு பாத யாத்திரை போன மாதிரி மூஞ்சியெல்லாம் வேத்து கொட்டி பழனிக்கே போயிட்டு வந்திருக்கலாம். புண்ணியமாவது மிஞ்சி இருக்கும். நடராஜனுக்கு நிஜமாகவே மூச்சு வாங்கியது. போன வருஷம்தான் பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணி கொண்டார். காரில் போனால் அரை மணி நேரம், பஸ்ஸில் 3/4 மணி தான்னு சொன்னானே புண்ணிய கொடி. கூப்பிடு தூரம்னு சொல்லி காஞ்சிபுரம் வந்துடும் போல ஆயிடுத்து. படபடவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் சௌந்தரி. முக்தி ஸ்தலங்கள் பேரை கேட்டாலே கன்னத்தில் போட்டுக்கொள்ளும் சுபாவம். நடராஜனுக்கோ பலார் என்று அந்த புண்ணிய கொடி கன்னத்தில் அறைய வேண்டும் போல ஆத்திரம். அப்புறம் ஸ்ரீபெரும்புதூரையும் தாண்டி கூடுவாஞ்சேரி, அங்கேருந்து 5-6 கிலோமீட்டரில் நந்திபுரமா. அங்கே நந்தி காலனி 20 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு மேனிக்கு பிளாட்டு போட்டு வச்சுருக்கான். சுற்று வட்டாரத்தில் ஆள் அரவமே கிடையாது. வயக்காடு மாதிரி ஒரே தண்ணி. மணப்பாறை மாடு கட்டின்னு பாடலாம் போலத்தான் தோணித்தே தவிர வீடு கட்டி வாழணும்னு சத்தியமாக தோணலை. வெயில் காலம் வரட்டும் பாருங்க சார், பொட்டு தண்ணி இருக்காது, எல்லாம் உறிஞ்சிரும், தண்ணி கஷ்டமே வராது. ஒரு கிரவுண்டு 1 லட்சத்துக்கு. இந்த மாதிரி இடத்த வாங்க முடியுமா யோசிங்கன்னு என்னை பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறான். சுத்த ஃப்ராடு. நிறுத்துங்கோ. ஸ்டாப். என்ன சொன்னேன்? நந்திபுரமா? நந்திகேஸ்வரர் கோவில் ரொம்ப பிரசித்தமாச்சே. எனக்கு சௌந்தரின்னு பேர் ஏன் வச்சா தெரியுமா? ஹூ வாண்ட்ஸ் டு பி எ மில்லியனரி அமிதாப் பச்சன் ஸ்டைலில் பார்த்தாள். எனக்கு என்ன தெரியும், சொன்னா தானே. 10 வருஷம் கழித்து தான் நான் பிறந்தேனாக்கோ. அப்பா தாம்பரத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கும்போது நந்திகேஸ்வரர் கோவிலுக்கு வேண்டிட்டு தான் நான் பிறந்தேன். அம்மன் பேரு தான் எனக்கு. இந்த தடவை கொஞ்சம் பலமாகவே கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். ஸ்தல புராணம் தான் சொல்ல போகிறேன்னு பார்த்தா சௌந்தரி புராணம் சொல்லியாருது. இருங்கோ, ஸ்தல புராணமும் இருக்குது. ஒரு மாடு தினமும் புத்தில் போய் பால் சுரந்துதான். பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்துதான். அந்த ஊர் ராஜா சிவனுக்கு கட்டின கோவில் தான் நந்திகேஸ்வர கோவில். பேசாமல் நான் சொல்கிறத கேளுங்கோ. இத்தனை வருஷம் அதான பண்ணிட்டு இருந்தேன், இனிமே பண்ண மாட்டேனா? அந்த புண்ணிய கொடிக்கு கோடி புண்ணியம். பேசாமல் கண்ணை மூடிண்டு 2 கிரவுண்டு உடனே புக் பண்ணிடுங்கோ. பேசவும் கூடாது, கண்ணையும் மூடிடுட்டா அவ்வளவுதான். அவனுக்கு சுலபமாக போயிடுமே ஏமாத்துறதுக்கு. 2 மாதத்துக்குள் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிந்து விட்டது. ஆச்சு. 1 வருஷத்துக்குள் அதை பற்றி நடராஜனுக்கு சுத்தமாக மறந்தும் போச்சு. முதலில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 பேரும் போய் பார்த்தார்கள். எப்போதும் 7-8 மாடு மேய்ந்து கொண்டிருக்கும். நந்தி என்று சௌந்தரம்தான் கன்னத்தில் போட்டுக்கொள்வாள். கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் வருவதை நிறுத்திவிட்டாள். நடராஜனை மட்டும் துரத்தி கொண்டிருந்தாள். அப்புறம் அதுவும் நின்றுவிட்டது. 3 வருஷத்தில் அங்கே ஒரு இடம் வாங்கி போட்டதையே சுத்தமாய் மறந்து விட்டார். நடராஜன் இருப்பது மாம்பலத்தில். எலி வளையானாலும் தனி வளை. ஆனால் பேரன் பேத்திகள் என்று பெரிய குடும்பமானதும் கொஞ்சம் பெரிய வீடாய் பார்த்தால் என்ன என்று தோண ஆரம்பித்தது. கையில் PF சேமிப்பு எல்லாம் திரட்டி போட்டாலும் நங்கநல்லூரில் வீடு வாங்க 10 லட்சம் இடித்தது. இந்த மாதிரி சமயங்களில் சௌந்தரத்தின் மூளை அபாரமாய் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். எங்க கூடுவாஞ்சேரி நிலத்தை வித்தா என்ன? உனக்கு நந்தீஸ்வரர்கிட்ட இருக்கணும்னு சொன்னியே. நீங்கள் வேணா ஒரு நட போய் பார்த்துட்டு வாங்க. வீடு கட்டலாமா வித்துடலாமான்னு அப்புறம் முடிவு பண்ணலாம். போகிறதுக்கு முன்னே புண்ணிய கொடிக்கு ஒரு ஃபோனை போட்டு நிலம் என்ன விலைக்கு போகிறதுன்னு கேளுங்கோ. எங்கேயோ கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஃபைனான்ஸ் மேனேஜராகி இருக்க வேண்டியவ. உடனே புண்ணிய கொடிக்கு ஃபோனை போட்டேன். சார், நானே உங்களை கூப்பிட இருந்தேன். கூடுவாஞ்சேரி நில விஷயம் தானே? ஆமாப்பா. இப்போ நிலவரம் என்ன? சார், நீங்கள் ரொம்ப லக்கி. இப்போ ரேட் தெரியுமா? கிரவுண்டு 10 லட்சம் சார். டெவலப் ஆகிருக்கா? தெரியல, நான் போய் பார்க்கல சார். ஆனால் 10 லட்சத்துக்கு வாங்க பார்ட்டி ரெடியாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் சார். உடனே முடிச்சிடலாம். பூரா ஒயிட் சார். சௌந்தரம் நல்ல நாள் குறித்து கொடுத்தாள். ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை. என்னென்னவோ கனவு. பெரிய வீடு, நிறைய மாடுகள் கூட்டம், நடுவில் சிவசிவா என்ற கோஷம், மணியடிக்கும் சத்தம். காலையிலேயே முழிப்பு தட்டியது.
ஒரு 9 மணிக்கு 4 இட்லியை முழுங்கிவிட்டு காப்பியை குடித்துவிட்டு நேரே மாம்பலம் ஸ்டேஷனுக்கு நடையை கட்டினார். 10 நிமிஷத்தில் கூடுவாஞ்சேரி ரயில் வந்துவிட்டது. சரியாக 1 மணி நேரத்தில் நந்தி காலனி வந்தாச்சு. முன்ன பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் 7-8 வீடுகள். நந்தி பால் பண்ணை, நந்தி டைரி ஃபார்ம் என்ற பெரிய பலகை மட்டும் தூரத்திலிருந்தே பளிச்சென்று தெரிந்தது. அதுவும் அவருடைய ஃப்ளாட்டை ஒட்டி. நடராஜனுக்கு ஏக குஷி. இது போதுமே, சுலபமாக 5 லட்சம் ஏற்றிடலாம். பக்கத்தில் போய் பார்த்தார். லேசாய் ஒரு சந்தேகம். பையில் இருந்து பட்டாவை எடுத்து சர்வே நம்பரை பார்த்தார். பொறி கலங்கியது. கண்ணாடியை எடுத்து நன்றாக துடைத்து போட்டுக்கொண்டு மறுபடியும் பார்த்தார். சந்தேகமே இல்லை. நந்தி பால் பண்ணை இருந்தது அவருடைய பிளாட்டில். தலை சுற்றுவது மாதிரி இருந்தது. சமாளித்து கொண்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனார். சத்தம் கேட்டு உள்ளே இருந்து பெரிய ஸ்டிக்கர் பொட்டுடன் ஒரு தாட்டியான அம்மா பிரத்யட்சமானார். வாங்க, ஒற்றை வார்த்தையில் நிறுத்தி கொண்டாள். எப்படி ஆரம்பிப்பது என்று சுத்தமாய் புரியவில்லை. ஏதாவது சொல்ல போய் உள்ளே நுழைந்ததும் ஒரு ரூமை காட்டி உட்கார சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். ஆஃபீஸ் ரூம் போல் இருந்தது. நிறைய ஃபைல்கள், நோட்டு புத்தகங்கள், 2 ஃபோன்கள், சுவர் முழுதும் கறவை மாடுகளின் ஃபோட்டோக்கள் கலர் கலராய். ஒரு ஃபோட்டோவில் பெரிய மீசையுடன் சிரித்துக்கொண்டு யாரோ எம்எல்ஏ, பக்கத்தில் ஒருவர், பக்கத்தில் தடுப்பு, நிறைய பால் கேன்கள். வியாபாரம் சக்கப்போடு போலிருக்கு. வாசலில் பல்சர் 500 சத்தம். மீசைக்காரன்தான். சார் யாரு? உட்காருங்க. உள்ளே திரும்பி, குமாரி 2 மோர் கொண்டு வா என்றவர். சாரை பார்த்ததில்லை. என் பேர் ஆறுமுகம். இந்த மோரை குடிச்சிட்டு சொல்லுங்க. நம்ம மாட்டு பால்லேருந்து எடுத்தது. எல்லாமே சீம பசு சார். ஒரு நாளைக்கு 30 லிட்டருக்கு குறையாது. சில சமயம் 50 கூட கறக்கும். டென்மார்க்லேருந்து இறக்குமதி செஞ்சதுங்க. யானை விலை சார். இன்னும் வட்டியே அடைக்கலை. அடுத்த வருஷத்துக்குள்ளே வட்டியும் முதலும் சேர்த்து செட்டில் பண்ணிடுவேன். குமாரி 2 டம்ளர் மோருடன் வந்தாள். எங்களுக்கு நந்திகேஸ்வரருடைய பரிபூர்ண அருள் கிடைச்சிருக்கு சார். தினமும் முதல்ல கறக்கிற 1 லிட்டர் பாலை அப்படியே அபிஷேகத்துக்கு அனுப்பிட்டு தான் அடுப்பையே பற்ற வைப்பேன். நந்திகேஸ்வரரே இந்த இடத்தை காட்டி கொடுத்துருக்கிறாருன்னு தான் தோணுது. என்ன, நந்திகேஸ்வரரே காட்டி கொடுத்தாரா? அவர் குமாரி பக்கம் சாஞ்சிட்டாரா? தினமும் 1 லிட்டர் பால், அதுவும் சீம பசும்பால். சௌந்தரி தலையாக அடிச்சிருந்தாளே. 1 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணியிருக்க மாட்டேனா? எனக்கு நல்லா வேணும். வந்த காரியத்தை சுத்தமாய் மறந்தே போனார் நடராஜன். சார், இந்த பிளாட் 2 வருஷம் முன்னால் 30 லட்சத்துக்கு வாங்கி போட்டேன். பால் பண்ண வைக்கணும்னு ரொம்ப நாள் கனவு. 6 மாதம் முன்னாடி தான் லோன் சேங்ஷன் ஆச்சு. எல்லாம் அவன் செயல். சுற்று வட்டாரம் எல்லாம் நம்ம பால் தான். தொழில் சுத்தம் சார். சார், உங்களையும் என்னையும் யாரோ ஏமாத்திட்டாங்க. இது என்னோட பிளாட் ஆறுமுகம். என்ன சார் சொல்கிறீங்க? ஆறுமுகம் எழுந்து நின்று விட்டார். சொலையா 30 லட்சம் கொடுத்துருக்கேன் சார். என் பேர் நடராஜன். உங்களுக்கு வித்தவன் யாரு? 2 பேரும் சேர்ந்து அவனை ஒரு பிடி பிடிக்கலாம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட்டா இருக்கா? சர்வே நம்பரை செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க நடராஜன். பையில் இருந்து எல்லா பத்திரத்தையும் எடுத்து மேஜை மேல் வைத்தார் நடராஜன். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கண்ணில் எண்ணெய் விட்டு கொண்டு பார்த்தார் ஆறுமுகம். நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் இது ஒரிஜினல் தானா? சந்தேகமாக இருக்கே. 1 நிமிஷம் என்று உள்ளே போனார். ஒரு பெரிய கட்டு பேப்பருடன் வந்தார். பாருங்க சார், எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான். அச்சு அசல் என்னோட டாக்குமெண்ட் காப்பி. இப்போவே கிளம்புங்க ஆறுமுகம். அவனை ஒரு கை பார்த்துடலாம். அவன் போன மாதம்தான் ஒரு ஸ்கூட்டர் விபத்தில் போயிட்டான் நடராஜன். நடராஜன் தலையில் கையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டார். நடராஜன், 2 பேருமே ஏமாந்து போயிருக்கோம். நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க. அடுத்த வாரம் ஒரு நாள் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போய் இது எப்படி சாத்தியம்னு பார்த்துடலாம். நான் மனசெறிஞ்சு உங்களுக்கு துரோகம் பண்ணலை. என்ன நம்புங்க. சௌந்தரி முகத்தில் முழிக்கவே பயந்தார். ஆனால் சௌந்தரி ஆர்ப்பாட்டம் எதுவுமே பண்ணவில்லை. நாம் கொடுத்தது 2 லட்சம். ஆனால் அந்த மனுஷன் 30 லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டாரே. சப் ரிஜிஸ்ட்ரார் எல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னோட ஒன்று விட்ட சித்தப்பா சுந்தரேசனோட மருமான் ஹரிஹரன் பெரிய வக்கீல்னு கேள்விப்பட்டிருக்கேன். நாளைக்கே அவரை போய் பாருங்கோ.
மனைவி அமைவதெல்லாம். இதோ இன்னியோட 4 வருஷம் ஆச்சு. ஹரிஹரன் ஆஃபீஸ் மந்தவெளியில். நடையாய் நடந்து 3 ஜோடி செருப்பு தேய்ந்ததுதான் மிச்சம். ஃபீஸ் வாங்கவே மாட்டேன்னு சொன்னாரே ஒழிய குமாஸ்தாவுக்கு பேப்பர் செலவு, ஃபைல் பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸ்னு 30,000 போல செலவு, பஸ் சார்ஜ் வேற. இதோ இப்போ கூட ஹரிஹரன் ஆஃபீஸில் தான் நுழைகிறார். வீட்டிலேயே சைடில் தான் ஆஃபீஸ். தாத்தா கணபதி ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அப்பா சிவஞானமும் லேசுப்பட்டவர் இல்லை. ஒரே பையன். பாட்டன் சொத்து. தேக்கு மரத்தால் இழைத்து பண்ணின அலமாரிகள், பூரா கேஸ் கட்டுகள். அநேகமாய் தாத்தாவோடதாய் இருக்கும். ஷோவுக்காக வச்ச மாதிரி தோணும். இவருக்கு கேஸ் வந்து நடராஜன் பார்த்ததே இல்லை. ஆனாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் நம்பர் பிஸி. நடராஜனை பார்த்ததும் தெரியாத மாதிரி கண்ணாடியை தூக்கி விட்டு கொண்டு யாரு என்றார். அடுத்து அவர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நடராஜனுக்கு நல்ல மனப்பாடம். 4 வருஷமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாரே. நடராஜா, இப்போதான் உங்கள் ஃபைலை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்தேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங். சுப்ரீம் கோர்ட் போனால் கூட அவங்க ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் தான் சார் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அந்த ரெஜிஸ்ட்ரார்கிட்டேருந்து ப்ரூஃப் கிடைச்சா ஒழிக்கிட மாட்டேனா? ஆனால் அந்த ரெஜிஸ்ட்ரார் ரிட்டையர்மெண்ட் வாங்கி கொண்டு போனவர் தான். எப்படியும் ப்ரூஃப் கிடைச்சிடும். போன வாரம் மறுபடியும் வாய்தா கேட்டிருக்காங்க சார். பயப்படுறாங்க. இனிமே வாய்தா கிடையாதுன்னு ஜட்ஜு கண்டிப்பாக சொல்லிட்டார். நேற்று வர வேண்டியது ஜட்ஜு லீவு சார். அடுத்த வாரம் அநேகமாக 2ல் 1 தெரிஞ்சிடும். 4 வருஷமாய் அவருக்கும் அழுக்கவில்லை, நடராஜனுக்கும் அழுக்கவில்லை. கோர்ட்டு லீவு, வாய்தா, ஜட்ஜு லீவு, வாய்தா என்று இழுத்து கொண்டு போச்சு. இதற்குள் சில சந்தோஷமான சம்பவங்களும் நடந்தன. நடராஜன் வக்கீலை பார்க்க நடையாய் நடக்கும்போது சௌந்தரி சும்மா இருப்பாளா? எல்லா பிரதோஷத்துக்கும் நந்திகேஸ்வரரிடம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு விட்டாள். கேஸ் ஜெயிக்கணுமே. குமாரிக்கும் அவர்தானே இடத்தை காண்பித்தார். அவளுக்கும் அப்பாயின்மெண்ட். 2 பேரும் அடிக்கடி பார்த்து கொண்டதில் ஒருத்தருக்கொருத்தர் பிடித்து போய்விட்டது. கொஞ்ச நேரம் கோவிலில் உட்கார்ந்து அவர்கள் ஏமாந்து போன கதையை பேசியிருப்பார்கள் போல் இருக்கிறது. நடராஜனும் ஒரு தடவை கூட போனார். வீட்டிற்கு வந்தே ஆக வேண்டும் என்று குமாரி கூட்டிக் கொண்டு போனாள். ஆறுமுகம் கணக்கு வழக்கு பார்த்து கொண்டிருந்தார். வாங்க நடராஜன், நம்ம குழந்தைகளை பார்த்ததில்லையே. பின்பக்கம் கூட்டிக் கொண்டு போனார். நீட்டாக வரிசையாய் மாட்டுத் தொழுவம். 15 கொழு சீமை பசுக்கள். வெள்ளையில் பழுப்பும் கருப்பும் கலந்து வண்ண கலவையாய். சௌந்தரிக்கு பசுமாடு என்றால் உயிர். பக்கத்தில் போய் தடவி கொடுத்தாள். புல்லை பெய்த்து போட்டாள். குமாரி, அம்மாவுக்கு 2 பாட்டில் நெய் எடுத்து வை. அப்படியே கோவாவும் பால்கோவாவும் எடுத்து வை. ஆறுமுகம், எதுக்கு இதெல்லாம்? நடராஜன், தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோம். இப்போ வேறு இடத்துக்கு போகிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த இடத்த அடமானம் வச்சு தான் லோன் எடுத்திருக்கேன். கையில் கடன் பத்திரங்கள் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. குமாரிக்கு இந்த மாடுகள் தான் குழந்தைகள். கோர்ட்டு என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறேன். என்னால் இப்போ வேறு எதுவும் சொல்ல முடியல. நடராஜன் வாயை திறக்கவில்லை. நாங்கள் கிளம்புறோம். சௌந்தரி மாடுகளிடம் பிரியா விடை பெற்று கொண்டாள். அடுத்த தடவை பிரதோஷத்துக்கு போகும்போது ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸில் மைசூர் பாகும் அல்வாவும் பண்ணி எடுத்துக்கொண்டாள். சுத்த நெய் வாசனை மூக்கை தொலைத்தது. கோர்ட்டு கேஸு ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியவில்லை. ஒழிந்த நேரம் நந்தி டைரி ஃபார்ம்ஸில் போய் உட்கார்ந்து கணக்கு வழக்கை பார்த்து கொள்கிறார் நடராஜன். சௌந்தரி பாதி நேரம் குமாரியுடன் சேர்ந்து மாடுகளுடனே நேரம் கழிக்கிறாள். தீர்ப்பு எப்படி இருந்தால் என்ன? 2 குடும்பமும் அந்த நந்திகேஸ்வரர் அருளால் நிம்மதியாய் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார்கள். வேறென்ன வேண்டும்? இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இதை ஏற்றுக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும். தன்னுடைய இடம் கைவிட்டு போன பிறகும் அவர்களோட பழகிற ஒரு குணம் எல்லாருக்கும் அதை வராது. ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் யோசித்து எழுதியிருக்காங்க எழுத்தாளர்.